சில நேரம் நம்மள மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இல்லாம, நமக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கிற ஒருத்தங்க கிட்ட தான் நம்ம மனசு போய் நிக்கும். அதே மாரி தான் சேரவே வாய்ப்பில்லாத 2 பேர் பல தடைகளையும் தாண்டி செஞ்ச ஒரு அழகான காதல் கதை தான் எலமெண்டல். பீட்டர் ஷான் எழுதின 2023ல வெளியான IMDbல 7.0 ரேட்டிங்ஸ் வச்சிருக்கிற இந்த ஒரு அனிமேட்டட் மாஸ்டர் பீஸ் காமெடி, அட்வென்ச்சர், ஃபேண்டசி, ஃபேமிலி, டிராமா, ரொமான்ஸ்னு எல்லாத்தையும் கலந்த ஒரு அழகான படம் தான் எலமெண்டல். ஃபேமிலியோட கனவுக்காக தன்னோட ஆசையை மறைக்கிற எம்பரோட காதலா இருக்கட்டும், எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற வேடோட காதலா இருக்கட்டும், ஆப்போசிட் அட்ராக்ட்னு சொல்ற வார்த்தைக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா அப்பா அம்மாவோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நம்மளோட ட்ரீம்ஸுக்கும் நடக்கிற போராட்டத்தை சொல்ற ஒரு வேற லெவலான ஆனிமியா தான் இன்னைக்கு நான் ரிவ்யூல பார்க்க போறோம். ஹலோ கைஸ், நான் உங்க ட்வைலைட், இது உங்க அனிடப் பாட்காஸ்ட். இந்த மாதிரியான ஆனிமி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீர், நெருப்பு, நிலம், காத்து, ஆகாயம்னு பஞ்சபூதங்களுக்கு உயிர் இருந்தா எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த கதையுமே இருக்கு. கதையோட ஸ்டார்டிங்ல எலமெண்டல் சிட்டின்னு ஒரு சிட்டியை காமிக்கிறாங்க. இங்க ஏற்கனவே நிலத்தினத்தை சேர்ந்தவங்க, காத்தினத்தை சேர்ந்தவங்க, நீரினத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது புதுசா நெருப்பினத்தை சேர்ந்த 2 பேர் உள்ள வராங்க. இங்க இருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயினி எம்பர். அப்பாவோட ஆசையான கடையை பார்த்துக்கணுன்றதுக்காடி தினமும் கஷ்டப்பட்டு உழைக்கிற ரொம்பவே நல்ல பொண்ணு. ஆனா என்ன, கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கோகாரி. இவன் தான் கதையோட ஹீரோ வேட். இவன் எம்பருக்கு அப்படியே ஆப்போசிட். எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற ரொம்பவும் சாஃப்டான கேரக்டர். ஒரு நாள் எம்பர் கோவத்தினால அவங்க அப்பா கடையோட பேஸ்மெண்ட்ல உள்ள பைப்பை உடச்சு விட்டுருவா. அதுலேருந்து ஒளிவிட்டத வேடோ இந்த தண்ணிக்கு டேக்ஸ் கட்டல, இந்த கடையை பூட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லுவா. என்னன்னு பார்த்தா நம்ம வேடு வந்துட்டு ஒரு வாட்டர் இன்ஸ்பெக்டர். ஆக்சுவலாக நெருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு தண்ணியே தேவைப்படாதுன்றதுனால தண்ணியை கட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சான். அப்புறம் எங்கேருந்துடா தண்ணி வந்துச்சுன்னு சொல்லி வேடோ எம்பரும் தேடி கண்டுபிடிச்சி சரி பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சி போயிடும். வேடு எம்பரை ஃபேமிலிக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்பவே ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 2 எலமெண்ட்ஸ் ஒன்றா மிக்ஸ் ஆக முடியாது. தண்ணி நெருப்பு அணைச்சிரும், நெருப்பு தண்ணி ஆவியாக்கிறோம். இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம ஒன்றா வாழ முடியாதுன்னு சொல்லி எம்பர் அவங்க அப்பா கடையை பார்த்துக்க போகிறேன்னு வந்துடுவான். சோகம் தாங்க முடியாமல் வேடும் வேற ஊருக்கு டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது வேடும் எம்பரும் சரி பண்ண டேம் உடஞ்சி தண்ணி வெள்ளம் மாதிரி ஃபயர் சிட்டியவே அழிக்க ஆரம்பிச்சிருக்கும். வேடும் எம்பரும் எல்லாத்தையும் காப்பாற்றினதுக்கு அப்புறம் ஒரு ரூம்குள்ளே மாட்டிப்பாங்க. வேடு ஆவியாக ஆரம்பிப்பான், அப்படியே காத்தோட போயிடுவான். அப்புறம் என்ன, நீராவிலேருந்து திரும்பி வந்து எம்பரா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான எண்டிங்கை கொடுத்துருப்பாங்க. 2 மணி நேரம் இருக்கிற இந்த ஒரு படம் என்னதான் தமிழ் டப்பில் இல்லைனாலும் நம்ம வீடியோஸ் பார்க்குற யாருமே இந்த அனிமேட்டட் மூவியை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கிரன்ச் ரோல்லேயே அவைலபிளாக இருக்குது. இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பயோவில் இருக்கிற லிங்கை தொட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆனிமையை பாருங்கள். ஸோ கைஸ், இந்த மாதிரியான ஆனிமே ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.